என்னை இவங்க கடத்திட்டாங்க. நீ ஆளுங்கள்ட்ட சொல்லி என்னை காப்பாத்து. மௌக்லி, எனக்கு 2 எலியும் ஒரு குண்டான புழுவும் கொடுத்தாதான் நான் உனக்கு உதவி செய்ய முடியும். உனக்கு அது நான் அப்புறமா கொடுக்கறேன். நான் எங்க இருக்கேன்ற விஷயத்த அவங்க கிட்ட போய் சொல்லு. அவனை நான் தான் பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கணும். இல்ல அது என்னுடைய தப்பு தான். இந்த வயசுலயே ஸ்ட்ராங்காகவும் இண்டிபெண்டா இருக்க நான் தான் சொன்னேன். இல்ல, உங்க 2 பேர் மேலேயும் தப்பு இல்ல. ஒரு டீச்சரா அது என்னோட தப்பு தான். இது அந்த பறவைச்சில் செய்தி கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மௌக்லி, அந்த குரங்குங்க கடத்திட்டாங்க. அவங்க அவனை எதுவும் பண்ணல. அவனை அந்த சிட்டியை நோக்கி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. மனுஷங்க வாழ்ற சிட்டிக்கு அவன் இன்னும் அதுக்கு தயாராகல. இல்ல, லாஸ்ட் சிட்டிக்கு தான் போறாங்க. அந்த சிட்டி இப்ப அந்த குரங்குங்களோட ஊரு. அது என்ன எறும்பா? இல்ல, அது யானைகள் கூட்டம். நல்ல வேலை இவன் நம்மள எலின்னு சொல்லாம விட்டானே. நாத்து அடிக்குது. நம்ம இங்கதான் இருக்க போறோமா? இல்ல சின்ன தவளையே, அதுதான் நீ போக வேண்டிய இடம். அங்கதான் நீ எங்களுக்கு கத்து கொடுக்க போற. வாவ், அப்ப நான் உங்களுக்கு டீச்சரா இருக்க போறேனா? அது மட்டும் கிடையாது, தலைவரும் நீதான். வா, உன்னோட புதிய எதிர்காலத்தை பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த மரங்கள்லாம் அத்துப்படி. நாம அந்த லாசிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் முழு குரங்கு ராஜ்யத்தையும் நம்ம 2 பேர் தான் எதிர்த்தாகணும். நீ சரியாதான் சொல்ற. நமக்கு கண்டிப்பா உதவி தேவை. ஐடியா. ஹாத்தி, என்ன தயவு செய்து மன்னிச்சிடுங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு. நாங்க உன்னை தொந்தரவு பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சிரு. நாங்க காண தேடி வந்திருக்கோம். சரி விடு, நாங்க கிளம்புறோம். நீ பார்த்தா சொல்லு. இதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு செவத்து மேல ஏறி தூங்கினேன். அதனால அந்த செவரு இடிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி ஹாத்தி. நான் இங்க இருக்கிறேன் குழந்தைகளா. நீங்க எங்க இருக்கீங்க என்னோட குழந்தைகளா? நாங்க இங்கதான் இருக்கோம். நீங்க ஏன் அவ்வளோ தூரமா நிக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து நிக்கலாம்ல. இப்ப ஓகே தானே? நம்ம யாருன்னு அதுக்கு தெரியல போல இருக்கு. இல்ல கான், நாங்க தான் பண்ணுவோம் பகீராவும். நாங்க உன்னை பார்க்க தான் பகீரா. பகீரா, சொல்லு பல்லு, என்ன கூப்பிட்டியா? பகீரா, உனக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னா அது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். அதான் உனக்கே தெரியுமே, அந்த சின்ன மனுஷ குழந்தைய குரங்குங்க தூக்கிட்டு போயிருச்சுங்க. அதான் தெரியுமே, அந்த சின்ன தவளை இப்ப நல்லா வளர்ந்துட்டு இருப்பான்ல. அவன் இப்போ ஒரு சின்ன ஆடு அளவுக்கு வளர்ந்துருப்பானா?
அவனை சாப்பிடணும்னு உன்னை சொல்லல, அவனை காப்பாத்த உன்னோட உதவி தேவை. அதுக்கு பதிலா எனக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு பதிலா என்ன கொடுக்கறது? நீயே சொல்லு பல்லு. அந்த குரங்குங்களை பழி வாங்குறதுக்கு இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. அதாவது நீங்க பழி வாங்குறதுக்கு இதை விட நல்ல வாய்ப்பு இல்ல. உங்களை உங்க பேரை வச்சு கிண்டல் பண்றாங்க. பேரை வச்சா? என்ன பேரு? மண்புழுவா. மண்புழுவா? அதுவும் பச்சை புழுவா. ஒன்னத்துக்கும் உதவாத அசிங்கமான புழுன்னு சொன்னான். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பல்லுல விஷமே இல்லைன்னு சொன்னா. அதனால எங்க கூட வந்தே ஆகணும். இந்த வீணா போன குரங்குங்க எல்லாம் அந்த மனுஷ குழந்தைய கூட்டிட்டு எங்க போயிருக்காங்க? அந்த லாஸ்ட் சிட்டிக்கு போயிருக்காங்க. நீங்களும் எங்க கூட வரீங்களா? எனக்கு சந்தோஷம். இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? இது பிரமாதமா இருக்கு. அமைதியா இருங்க. நான் உங்களுக்கு டீச்சராகவும் தலைவனாகவும் இருக்கணும்னா நான் சொல்றதை நீங்க கவனமா கேட்கணும். அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. நீங்க ரெண்டு பேரும் போய்கிட்டே இருங்க, நான் பின்னாடியே வரேன். எனக்கு ஓய்வெடுக்க கொஞ்சம் நேரம் வேணும். என்னால மூச்சு விட முடியல.